A very good afternoon, dear students. Today class we are going to discuss about nuclear physics. Today class பார்த்தீங்கன்னா நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். என்னென்ன டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம் சார்? சரி வாங்க பார்க்கலாம். சேஃப்டி மெஷர்ஸ். சேஃப்டி மெஷர்ஸ்னா என்னங்க சார்? பாதுகாப்பு வழிமுறைகள். என்னங்க சார் பாதுகாப்பு வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப நம்முடைய உடல் மீது கதிர்வீச்சுக்கள் படும் பொழுது எவ்வாறெல்லாம் அந்த கதிர்வீச்சை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த சேஃப்டி மெஷர்ஸ், அதாவது பாதுகாப்பு வழிமுறைகள். தென் செகண்ட் டாபிக்ஸ் பாருங்க, பர்மிட்டட் ரேஞ்ச், அனுமதிக்கப்பட்ட அளவு. ஒரு உடலின் மீது கதிர்வீச்சு படக்கூடிய அளவானது ஒரு ஆண்டிற்கு 20 மில்லி சிவட் என்ற அளவில் இருந்தால் எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. இந்த அளவானது 100 மில்லி ராஞ்சன் என்ற அளவில் இருக்கும் பொழுது கூட எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஆனா இந்த 100 மில்லி ராஞ்சனை விட அதிகமா ஆகும்போது நம்ம உடம்புல கேன்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தென் இது மட்டும் இல்லாம 600 மில்லி ராஞ்சன் என்ற அளவில் கதிர்வீச்சுடைய அளவு உயரும் பொழுது இறப்பை ஏற்படுத்தும். சோ அப்ப என்ன சொல்ல வராங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்முடைய உடல் மீது கதிர்வீச்சு படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸா கொடுத்திருக்காங்க. இந்த டாபிக்ஸ் நாம பார்க்க போறோம். தென் பிரிவென்டிவ் மெஷர்ஸ், தடுப்பு வழிமுறைகள். எப்படி எல்லாம் கதிர்வீச்சு நம்ம மீது படாமல் இருக்க நம்மளால தடுப்பு வழிமுறைகளை பின்பற்ற முடியும் அப்படின்னு இந்த டாபிக்ஸ்ல பார்க்க போறோம். தென் அடுத்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டர்னா என்னங்க சார்? அணுக்கரு உலை. நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதாவது இந்த அணுக்கரு உலையானது முதல்ல எங்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கவனிங்க. த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் USA 1942 சிகாகோ. அதாவது முதல்ல கட்டப்பட்ட அணுக்கரு உலையானது 1942ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகாகோ நகரில் தான் கட்டப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன, காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன, இந்த டாபிக்ஸ் நாம பார்க்க போறோம். தென் அடுத்து பாருங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் இந்தியா. இந்திய அணுமின் நிலையம். இந்திய அணுமின் நிலையம் அல்லது இந்திய அணுமின் சக்தி நிலையம் கூட சொல்ல முடியும் இல்லைங்களா? அதாவது கவனிங்க, இது எப்ப சார் நம்மளுக்கு ஏற்கனவே முதல்ல ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், இந்திய அணுமின் நிலையமானது 1948ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மும்பையில் என்ன பண்ணாங்க நிறுவனம்னு சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப இந்த இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன சார்? எந்த ஒரு ஆய்வு நடந்தாலும் சரி, எதன் அடிப்படையில் நம்மளால இதை செயல்படுத்த முடியும், இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய அடிப்படையின் கீழே தான் என்ன நடக்கும், எந்த ஒரு ரிசர்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த டாபிக்ஸ பார்க்க போறோம். தென் அடுத்து பாருங்க, இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருங்க சார்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. சரிங்களா? அதாவது இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னு கேட்டா டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபான்னு சொல்லுவாங்க. தென் இந்த இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை பின் நாட்களில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது பாபா அணு ஆராய்ச்சி மையம்னு சொல்லி நம்மளுக்கு பெயரிட்டு அழைத்தாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். தென் அடுத்து பாத்தீங்கன்னா, ஓகேங்க சார், அப்ப இந்திய மின்சக்தி உற்பத்தியில இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5th பிளேஸ்ல இருக்கு. அதாவது 5வது இடத்தில் உள்ளது. தென் அது மட்டும் இல்லாம முதல்ல நம்ம அணுமின் சக்தி நிலையமானது எங்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். தாராப்பூர்ல இருக்கக்கூடிய அணுமின் சக்தி நிலையம் என்ன பண்ணாங்க, முதல்ல ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? சோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் பாத்தீங்கன்னா டோட்டலா 7 நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்கு. அதாவது இந்திய அணுமின் சக்தி நிலையமானது 7 பிளேஸ் இருக்கும். உங்களை புக்ல கொடுத்திருப்பாங்க. அதாவது உங்க புக்ல பாத்தீங்கன்னா 6 பிளேஸ் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க.
கர்நாடகான்ற பிளேஸ் இருக்காது. ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா தற்போது செயல்படுகின்ற அணுக்கரு உலைகள், அதாவது நியூக்ளியர் ரியாக்டர். 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கும். ஸோ அதையும் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. தென் இவற்றை தவிர்த்து செயல்படுகின்ற மற்ற அணுக்கரு உலைகள் ஒரு 3 நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கும். சைரஸ், துருவா, பூர்ணிமா. சரிங்களா? ஸோ இதை ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. மேபி 1 மார்க்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நடத்தக்கூடிய டாபிக்ஸை தெளிவா கவனிங்க. அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சேஃப்டி மெஷர்ஸ்னால் என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வழிமுறைகள். சரிங்களா? என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன் டே டு டே லைஃப் யூ டூ ரிசீவ் சம் நேச்சுரல் ரேடியேஷன்ஸ் ஃப்ரம் த சன். இன் டே டு டே லைஃப் யூ டூ ரிசீவ் சம் நேச்சுரல் ரேடியேஷன்ஸ் ஃப்ரம் த சன்னா ஒன்றும் இல்லை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே இயற்கையான கதிர்வீச்சுகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சூரியனிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றோம். சரிங்களா? தென் the radioactive elements present in the soil and rocks, the household appliances like televisions, microwave ovens, cell phones and the x-rays used in hospitals. இங்கே என்ன சொல்ல வராங்க, அதாவது இந்த கதிர்வீச்சுகள் நம்மளுக்கு எங்கிருந்து தான் வெளியாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, சாயில் மண், தென் ராக்ஸ் அதாவது பாறைகள், த ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களான டெலிவிஷன்ஸ் தொலைக்காட்சி, மைக்ரோவேவ் ஓவன்ஸ் நுண்ணிலை சூடேற்றி, தென் செல்போன்ஸ் அலைபேசி அண்டு ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தப்படுகின்ற எக்ஸ்ரேஸ். சரிங்களா? இதில் நம்மளுக்கு என்ன வெளியாகுது, கதிரியக்கங்கள் வெளியாகுது. சரிங்களா? தென் these radiations do not produce any severe effects as they are very low in intensity. Listen, these radiations do not produce any severe effects as they are very low in intensity. அதாவது இவை மிக குறைந்த செறிவுகளை பெற்றுள்ளதால் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தப்படுவதில்லை. சரிங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவிஷன்லையோ அல்லது மைக்ரோவேவ் ஓவன்ஸ்லையோ செல்ஃபோன்ஸ்லையோ இது போன்ற பொருளிலிருந்து வெளியாகக்கூடிய கதிரியக்கங்கள் குறைவான செறிவு கொண்டதுனால நம்மளுக்கு என்ன பண்ணாது, அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் எக்ஸ்போசர்ஸ் இஸ் man-made. These are due to nuclear reactors and during the testing of the nuclear devices in the atmosphere or in the ground. Listen, the second source of radiations exposure is man-made. These are due to nuclear reactors and during the testing of the nuclear devices in the atmosphere or in the ground. அதாவது அணுக்கரு சோதனைகளை வளிமண்டலத்திலும் பூமிக்கடியிலும் நிகழ்த்துவதால் வெளியாகக்கூடிய கதிர்வீச்சுகளும் அணுக்கரு உலகிலிருந்து வெளியாகக்கூடிய கதிர்வீச்சுகளுமே மனிதன் உருவாக்கி இரண்டாவது கதிரியக்க மூலமாக கருதப்படுகின்றன. அப்போ என்ன சொல்ல வராங்க, அதாவது மனிதன் உருவாக்கி இரண்டாவது ஒரு கதிரியக்க மூலம் பார்த்தீங்கன்னா இந்த அணுக்கரு சோதனை சொல்ல முடியும். ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அணுக்கரு சோதனைகளை வளிமண்டலத்திலும் அதாவது அட்மாஸ்பியர்லையும் தென் பூமிக்கடியிலும் நிகழ்த்துவதால் வெளியாகக்கூடிய கதிர்வீச்சுகளும் அந்த அணுக்கரு உலகிலிருந்து வெளியாகக்கூடிய கதிர்வீச்சுகளுமே என்ன சொல்ல வராங்க, மனிதன் உருவாக்கி இரண்டாவது கதிரியக்க மூலமாக கருதப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பாருங்க, improper and careless handling of radioactive materials release harmful radiations in our environment. Listen, improper and careless handling of radioactive materials release harmful radiations in our environment. கவனக்குறைவாகவும் அதே போல முறையின்றியும் கதிரியக்க பொருளை கையாள்வதால் மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய அபாயகரமான கதிர்வீச்சுகள் வெளியாகின்றன. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கவனக்குறைவு காரணமாகவும் அதே போல முறையின்றி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கதிரியக்க பொருள்களை நாம கையாள்வதால் மனிதர்களுக்கு தீங்கினை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான கதிர்வீச்சுகள் வெளியாகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் these radiations are very harmful to the human body.
ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது மனிதனுக்கு என்ன பண்ணலாம், மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. சரிங்களா? A person who is exposed to radiations very closely or for a longer durations is at a greater health risk and can be affected genetically. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, நீண்ட காலம் கதிரியக்கங்களுக்கு மிக அருகில் பணி செய்யும் ஒருவருடைய உடல்நலமானது மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாவதுடன் அவருடைய மரபியல் ரீதியாக என்ன பண்ணும், பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவனிங்க, ஒன்றும் இல்லை, அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நீண்ட காலம் என்ன பண்ண போகிறாங்க, கதிரியக்கங்களுக்கு மிக அருகில் பணி செய்யக்கூடிய ஒருவருடைய உடல் எப்படி இருக்காங்களா, மிகவும் பாதிப்புக்குள்ளாகும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல வராங்கன்னா, அவருடைய மரபியல் ரீதியாகவும் என்ன பண்ணுவார்களா, பாதிக்கப்படுவார். சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. ஜெனட்டிக்கெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க பயாலஜியில், மரபியல்னு சொல்லுவோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்மிட்டட் ரேஞ்ச். அது என்ன சார் ஃபர்மிட்டட் ரேஞ்சுன்னா என்னங்க சார்? அதாவது ஃபர்மிட் பண்ணுறது, ஓகேவா? ஒன்றும் இல்லை, அனுமதிக்கப்பட்ட அளவுன்னு சொல்லுவோம். கதிர்வீச்சின் அனுமதிக்கப்பட்ட அளவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவனிங்க. The International Commissions on Radiological Protections has recommended certain maximum permissible exposure limits to radiations that is believed to be safe without producing any appreciable injury to a person. Listen, the International Commissions on Radiological Protections has recommended certain maximum permissible exposure limits to radiation that is believed to be safe without producing any appreciable injury to a person. மனித உடலின் மீது கதிர்வீச்சு படும்போது பாதிப்பை ஏற்படுத்தாத கதிர்வீச்சின் பெரும அளவை பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம் பரிந்துரை செய்துள்ளது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், மனித உடலின் மீது கதிர்வீச்சு படும் பொழுது அந்த கதிர்வீச்சுடைய பாதிப்பை ஏற்படுத்தாத அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்வீச்சு அளவு குறைவாக இருக்கணும். இப்போ எக்கலாம் பணிபுரியிறான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கதிரியக்க தொழிலகத்தில் என்ன பண்ணுறாங்க, பணிபுரிகிறாங்க. அப்படி பணிபுரியும் பொழுது அதனுடைய அளவு எப்படி இருக்கணும், ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இல்லைங்களா? அதாவது அதனுடைய பெருமளவு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்யக்கூடிய அமைப்பு தான் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம்னு சொல்லுவோம். சரிங்களா? அது என்ன சார் அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேஃப் லிமிட் ஆஃப் ஓவரால் எக்ஸ்போசர்ஸ் டு ரேடியேஷன் இஸ் கிவன் ஆஸ் 20 மில்லிசிவர்ட் பெர் இயர். அதாவது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ், 20 மில்லிசிவர்ட் என்பதே ஒரு ஆண்டிற்கான கதிரியக்க பாதிப்பின் பாதுகாப்பான அளவு. அதாவது கதிரியக்க பாதிப்புடைய பாதுகாப்பான அளவு பார்த்தீங்கன்னா இயருக்கு 20 மில்லிசிவர்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தென் in terms of Ranjan, the safe limit of receiving the radiations is about 100 milli Ranjan per week. அடுத்து என்ன சார் சொல்கிறான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதனை நம்ம என்ன பண்ண போகிறோம், ராஞ்சன் அலகளை குறிப்பிடப்படும் பொழுது கதிர்வீச்சு ஒரு வாரத்திற்கு 100 மில்லி ராஞ்சன் என்ற அளவில் இருக்க வேண்டும். சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ராஞ்சன் என்ற அளவில் இந்த கதிர்வீச்சுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு 100 மில்லி ராஞ்சன் இருக்கலாம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் மில்லி சிவெட்டில் நம்ம பார்க்கும்பொழுது என்ன கொடுத்துருக்காங்க, இயருக்கு 20 மில்லி சிவெட் நம்மளுக்கு கதிரியக்கம் இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருந்தால் ஒரு பாதுகாப்பான கதிர்வீச்சின் அளவுன்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். தென் இஃப் த எக்ஸ்போசர் இஸ் 100 ராஞ்சன் இட் மே காசஸ் ஃபேட்டல் டிசீஸ் லைக் லிக்யூமியா ஆர் கேன்சர். ஒன்றும் இல்லை, அதாவது கதிர்வீச்சுடைய பாதிப்பு 100 ராஞ்சன் என்ற அளவில் இருந்தால் மிகவும் அபாயகரமான பாதிப்பான லிக்யூமியா மீன்ஸ் இரத்த புற்றுநோய்னு சொல்லுவோம், இல்லைங்களா? அதாவது ரெட் பிளட் செல் என்ன பண்ணிக்கலாம், முழுமையாக அழிஞ்சிடும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு இந்த இரத்த புற்றுநோயை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் அடுத்து பாருங்கள், when the body is exposed to about 600 ராஞ்சன் it leads to death. அதாவது ஒரு கதிர்வீச்சுடைய பாதிப்பு என்பது 600 ராஞ்சன் என்ற அளவில் இருக்கும் பொழுது மனிதனுக்கு என்ன ஏற்படும், இறப்பு நேரலாம். சரிங்களா? பாருங்கள், ஒரு கிளாஸ் நான் திரும்ப ரீகால் பண்ணுறேன். அதாவது இங்கே என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபர்மிட்டட் ரேஞ்சுனா அனுமதிக்கப்பட்ட அளவுன்னு சொல்லுவோம்.
இதில் என்ன சார் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு மனித உடலின் மீது கதிர்வீச்சு படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்யக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்ல வராங்க, ஒரு ஆண்டிற்கு வந்து 20 மில்லி சிவட் என்ற அளவில் வந்து கதிரியக்கத்துடைய அளவு இருந்தால் அது ஒரு பாதுகாப்பான அளவுன்னு சொல்ல முடியும். தென் இதனையே என்ன பண்ண போகிறோம், ராஞ்சனில் குறிப்பிடும் பொழுது வாரத்திற்கு பார்த்தீங்கன்னா 100 மில்லி ராஞ்சன் இருக்கலாம். சரிங்களா, கதிர்வீச்சுடைய பாதிப்பு என்பது 100 ராஞ்சன் என்ற அளவுக்கு மேலே இருந்தால் ஒரு வேலை ஓகேங்களா என்ன நடக்கும் நம்மளுக்கு ஸோ இந்த டிசீஸ் ஃபார்மாகவும் ரத்த புற்றுநோய் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அளவு வந்து மேக்ஸிமம் 600 ராஞ்சன் இருக்கும் பொழுது இறப்பு ஏற்படுதுன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை தெளிவாக பார்த்துக்கோங்க, 1 மார்க்ஸில் மேபி கேட்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். அது என்னங்க சார் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, இதற்கான மீனிங் என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தடுப்பு வழிமுறைகள். அது என்னங்க சார் தடுப்பு வழிமுறைகள், ஒன்றும் இல்லை, அதாவது கதிர்கள் மூலம் நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சில வழிமுறைகளாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் சுட் பி கெப்ட் இன் எ thick walled lead container. Listen, radioactive materials should be kept in a thick walled lead container. Then lead coated aprons and lead gloves should be used while working with hazardous radioactive materials. இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபாயகரமான கதிரியக்க பகுதிகளில் பணிபுரிவோர் காரிய கையுறைகளையும் காரியத்தால் ஆன மேல் ஆடையையும் கட்டாயமாக அணிய வேண்டும். அதாவது ஒன்றும் இல்லை, அபாயகரமான கதிரியக்க பகுதியில் பணிபுரிவோர் அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து காரிய கையுறைகளையும் அதே போல் காரியத்தால் ஆன மேல் ஆடை என்ன பண்ணும், கட்டாயமாக அணிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கதிரியக்கத்தில் வெளிவரக்கூடிய அந்த கதிர்கள் வந்து நம்ம மேலே எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. தென் யூ சுட் அவாய்ட் ஈட்டிங் வில் ஹேண்ட்லிங் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். யூ சுட் அவாய்ட் ஈட்டிங் வில் ஹேண்ட்லிங் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ்னால் என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரியக்க பொருள்களை கையாளும் பொழுது உணவருந்துவதை தவிர்க்க வேண்டும். அதாவது கதிரியக்க பொருளை என்ன பண்ண போகிறோம், நாம் கையாளும் பொழுது உணவருந்துவதை தவிர்க்க வேண்டும். Then the radioactive materials should be handled only by tongs or by a remote control device. The radioactive materials should be handled only by tongs or by a remote control device. என்னங்க சார், கதிரியக்க பொருள்களை இடுக்கிகள் அல்லது தொலை கட்டுப்பாட்டு கருவி, அதாவது ரிமோட் ஆகியவற்றை பயன்படுத்தி மட்டுமே கையாள வேண்டும். என்ன சொல்கிறாங்கன்னா, டாங்ஸ் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, அதாவது இடுக்கின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. கதிரியக்க போல நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இடுக்கிகள் மூலமாகவோ அல்லது ரிமோட் தொலை கட்டுப்பாட்டு கருவி மூலமாக தான் என்ன பண்ணணும் நம்ம கையாள வேண்டும். தென் அடுத்து பாருங்கள், டோசிமீட்டர்ஸ் should be worn by the users to check the level of radiation. இது மேபி நம்ம என்ன பண்ணலாம், 1 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோசிமீட்டர்ஸ் should be worn by the users to check the level of radiationனா, டோசிமீட்டரை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்கத்தினை பயன்படுத்துவோர் எடுத்துக்கொள்ளக்கூடிய கதிரியக்க அளவினை அவ்வப்போது அறிந்து கொள்ள இயலும். எப்படி கொஸ்டின் கேட்கலாம், அதாவது கதிரியக்க அளவினை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, ஒரு கருவி என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். இதற்கு ஆன்சர் என்ன சொல்லலாம், கண்டிப்பாக டோசிமீட்டர்ஸ் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணுற கவனிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அபாயகரமான கதிரியக்க பகுதிகளில் பணிபுரிவோர் காரிய கையுறைகளையும் அதுபோல காரியத்தால் ஆன மேலாடையும் கட்டாயமாக அணிந்து கொள்ள வேண்டும். தென் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க,
கதிரியக்க பொருளை கையாளும் பொழுது உணவருந்துவதை தவிர்த்தல் வேண்டும். தென் கதிரியக்க பொருளை இடுக்கிகள் அல்லது தொடை கட்டுப்பாட்டு கருவி மூலமே என்ன பண்ணணும், கண்டிப்பாக கையாள வேண்டும். சரிங்களா, நேரடியாக தொட்டு பார்க்க கூடாது. தென் அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதை தான் நம்ம 1 மார்க்குன்னு சொல்லியிருக்கோம். அதாவது கதிரியக்க அளவினை வந்து மெஷர் பண்ண பயன்படக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி எதுன்னு கேட்டால் டோசிமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸோட நம்ம இந்த டாபிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா, அடுத்த டாப்பிக்கை நாம் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர். அது என்னங்க சார் நியூக்ளியர் ரியாக்டர்னு சொல்கிறீங்களே, அணுக்கரு உலைன்னு சொல்லுவோம். அணுக்கரு உலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அணுக்கரு உலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். தெளிவாக கிளாஸை கவனிங்க. சரி, வாங்க பார்க்கலாம் டாபிக்ஸை. A nuclear reactor is a device in which the nuclear fission reaction takes place in a self-sustained and controlled manner to produce electricity. Listen, a nuclear reactor is a device in which the nuclear fission reaction takes place in a self-sustained and controlled manner to produce electricity. என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அணுக்கரு உலை என்பது முழுவதும் தற்சார்புடைய கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை நடைபெற்று மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடம். கவனிங்க, அதாவது அணுக்கரு உலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுவதுமாக தற்சார்புடைய கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை நடைபெற்று மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் தான் என்ன சொல்ல வராங்க, நியூக்ளியர் ரியாக்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் the first nuclear reactor was built in 1942 at Chicago, USA. Very important 1 marks maybe கேட்கலாம். the first nuclear reactor எங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏவில் இருக்கக்கூடிய சிகாகோ என்ற பிளேஸில் தான் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு 1942 இந்த நியூக்ளியர் ரியாக்டரை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, முதலாக கட்டப்பட்ட அணுக்கரு உலை எங்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, அதாவது சிகாகோ, அமெரிக்க நாட்டில் காணப்படுகின்ற சிகாகோவில் இருக்கக்கூடியதான் என்ன சொல்ல வராங்க, இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர், முதல் அணுக்கரு உலைன்னு சொல்லுவோம். இயர் மேபி கேட்க மாட்டாங்க, சப்போஸ் கேட்டால் 1942 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம், நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நான் திரும்பவும் ஒரு கிளாஸ் ரீகால் பண்ணுறேன், கவனிங்க. A nuclear reactor is a device in which the nuclear fission reaction takes place in a self-sustained and controlled manner to produce electricity. அணுக்கரு உலை என்பது முழுவதுமாக தற்சார்புடைய கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை நடைபெற்று மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடம். சரிங்களா, முதல் அணுக்கரு உலை எங்கே நிறுவப்பட்டதுன்னு கேட்டால், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகாகோ என்ற நகரில் தான் 1942 இந்த நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது அணுக்கரு உலையை முதல்ல அமைத்தார்கள். சரிங்களா, தென் அடுத்து பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். அணுக்கரு உலையின் வகைகள் மேபி 2 மார்க்ஸில் கேட்கலாம். சரிங்களா, அணுக்கரு உலையின் வகைகளை பற்றி 2 மார்க்ஸில் கேட்கலாம். கவனிங்க, என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபீடர் ரியாக்டர். ஃபீடர் ரியாக்டர்னா என்னங்க சார், உற்பத்தி உலைன்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட் ஃபீடர் ரியாக்டர், வேக உற்பத்தி உலை. தென் ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர்னா அழுத்த நீர்ம உலை. ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்னா கன அழுத்த நீர்ம உலைன்னு சொல்லுவோம். இது நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர்னா அழுத்த நீர்ம உலைன்னு சொல்லி பார்த்தோம். தென் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்னா கன அழுத்த நீர்ம உலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தென் அடுத்து பாருங்க, பாய்லிங் வாட்டர் ரியாக்டர்னா என்னங்க சார், கொதி நீர்ம உலை. தென் வாட்டர் கூல்டு ரியாக்டர்னா குளிரூட்டப்பட்ட நீர்ம உலை. தென் கேஸ் கூல்டு ரியாக்டர்னா என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குளிரூட்டப்பட்ட வாயு உலைன்னு சொல்லுவோம். தென் ஃபியூசன் ரியாக்டர்ஸ்
ஃபியூசன் ரியாக்டர்னா என்ன சொல்லுவோம்? அணுக்கரு இணைவு உலை, அணுக்கரு இணைவு உலை. தென் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியதான் தெர்மல் ரியாக்டர். அதாவது தெர்மல் ரியாக்டர் நம்மளுக்கு தெரியும், வெப்ப அணுக்கரு உலைன்னு சொல்லுவோம், வெப்ப அணுக்கரு உலை. Are some types of nuclear reactors which are used in different places worldwide. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இவை மட்டுமே என்ன சொல்கிறாங்க, உலகினுடைய பல்வேறு இடங்களில் அணுக்கரு உலைகளாக நம்மளுக்கு செயல்படுது. சரிங்களா? ஒரு கிளான்ஸ் இதை நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, 2 மார்க்ஸில் மேபி கேட்கலாம். தென் அடுத்து பாருங்கள், காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ நியூக்ளியர் ரியாக்டர், அணுக்கரு உலையின் பகுதி கூறுகள். அதாவது அணுக்கரு உலையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி கூறுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த எசென்சியல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ நியூக்ளியர் ரியாக்டர். அணுக்கரு உலையின் இன்றியமையாத பாகங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபியூல்னால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, என்ன சொல்லுவோம்? எரிபொருள். ஃபியூல்னால் எரிபொருள். தென் மாடரேட்டர்னால் என்ன சொல்லலாம்? மாடரேட்டர்னால் தனிப்பான்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடும், தனிப்பான்கள். தென் கண்ட்ரோல் ராட்னா என்னங்க சார்? கண்ட்ரோல் ராடுனா கட்டுப்படுத்தக்கூடிய களிகள், கட்டுப்படுத்தக்கூடிய களிகள். தென் கூலண்ட். கூலண்ட் மீன்ஸ் குளிர்விப்பான். கூலன்னா குளிர்விப்பான்னு சொல்லுவோம். தென் ப்ரொடெக்ஷன்ஸ் வால்னா, ப்ரொடெக்ஷன் வால் மீன்ஸ் தடுப்பு சுவர். ப்ரொடெக்ஷனாக நமக்கு தெரியும், ஆக்சுவலாக பாதுகாத்தல். இங்கே என்ன சொல்கிறாங்க? ப்ரொடெக்ஷன் வால்னா தடுப்பு சுவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 5 சப் டாபிக்ஸ் என்ன பண்ண போகிறோம், நாம தெளிவாக பார்க்க போகிறோம். கவனிங்க, என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபியூல் பற்றி கொடுத்துருக்காங்க, எரிபொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். A fissile material is used as the fuel. A fissile material is used as the fuelனா பிளவுக்கு உட்படுகின்ற பொருளை எரிபொருள் ஆகும். பிளவுக்கு உட்படுகின்ற பொருளை தான் என்ன சொல்ல வராங்க? எரிபொருள் சொல்லி சொல்கிறாங்க. தென் த காமன்லி யூஸ்டு ஃபியூல் மெட்டீரியல் இஸ் யுரேனியம். அதாவது அணுக்கரு உலையில் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஃபியூல் பார்த்தீங்கன்னா யுரேனியம். சரிங்களா? இதை கூட மேபி 1 மார்க்ஸில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பிளவுக்குட்படுகின்ற பொருளை கண்டிப்பாக நாம் எரிபொருள்னு சொல்லுவோம். தென் அதாவது காமனாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு எரிபொருள் பார்த்தீங்கன்னா யுரேனியம். தென் மாடரேட்டர்னா என்னங்க சார்? நாம் பார்த்துருக்கோம், தனிப்பான்கள். சரிங்களா? என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். A moderator is used to slow down the high energy neutrons to provide slow neutrons. Listen, a moderator is used to slow down the high energy neutrons to provide slow neutrons. என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக குறைப்பதற்கு தனிப்பான்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கவனிங்க, உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக மாற்ற பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ன சொல்ல வராங்க? இந்த மாடரேட்டர், தனிப்பான்னு சொல்லுவோம். சரிங்களா? கிராஃபைட் அண்டு ஹெவி வாட்டர் ஆர் த காமன்லி யூஸ்டு மாடரேட்டர்ஸ். கிராஃபைட் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, கிராஃபைட் அண்டு ஹெவி வாட்டர் ஆர் த காமன்லி யூஸ்டு மாடரேட்டர்னால் ஒன்றும் இல்லை. அதாவது கிராஃபைட் மற்றும் கனநீர், அதாவது ஹெவி வாட்டர்னா கனநீர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த கிராஃபைட்டும் கனநீரும் நாம் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தனிப்பான்களாக இந்த அணுக்கரு உலையில் உள்ளது. இதை இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கிராஃபைட் அண்டு ஹெவி வாட்டர். ஓகேங்களா? இதான் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நியூக்ளியர் ரியாக்டரை நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு தனிப்பான பயன்படக்கூடியது பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டும் அண்டு ஹெவி வாட்டர்னா கனநீர்னு சொல்லுவோம். சரிங்களா? தென் அடுத்து பாருங்க, கண்ட்ரோல் ராட். கண்ட்ரோல் ராட்னா என்னங்க சார்? கட்டுப்படுத்தக்கூடிய களிகள். கட்டுப்படுத்தக்கூடிய களிகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு ஹேவ் சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன். லிசன், control rods are used to control the number of neutrons in order to have sustained chain reaction. என்னங்க சார்? தொடர்வினையை நிலைநிறுத்தி நியூட்ரானுடைய எண்ணிக்கை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்துவதுதான் இந்த கட்டுப்படுத்தக்கூடிய களியாகும். கவனிங்க, அதாவது தொடர்வினையை
நிலைநிறுத்தி நியூட்ரானுடைய எண்ணிக்கை என்ன பண்ணும் நம்மளுக்கு ஸோ கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முக்கியமான களியாக பயன்படக்கூடியதான் இந்த கண்ட்ரோல் ராட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு கிளாஸ் அதை படித்து மட்டும் வச்சுக்கோங்க. பட் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி போரான் அண்டு கேட்மியம் ராட்ஸ் ஆர் யூஸ்ட் as கண்ட்ரோல் ராட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுக்கு கண்ட்ரோல் ராட்ஸாக இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் பயன்படுத்தப்படுகின்ற கண்ட்ரோல் ராட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா போரான் அண்டு கேட்மியத்தை எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். சரிங்களா? தே அப்சார்ப் த நியூட்ரான்ஸ். இது என்ன பண்ணும்? கண்டிப்பாக நியூட்ரான்களை உட்கவரக்கூடிய திறன் பெற்றவை பார்த்தா போரானும் கேட்மியமும். சரிங்களா? தென் அடுத்து பாருங்கள் கூலண்ட்னா என்னங்க சார்? கூலண்ட் மீன்ஸ் குளிர்விப்பான்னு சொல்லுவோம். குளிர்விப்பான். ஓகேங்களா? என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். A coolant is used to remove the heat produced in the reactor core to a turbine in order to produce electricity. Listen, கவனிங்க. A coolant is used to remove the heat produced in the reactor core to produce steam. The steam is used to run a turbine in order to produce electricity. அதாவது இங்கே என்ன சார் சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அணுக்கரு உலையினுள் உருவாகக்கூடிய வெப்பத்தை நீக்குவதற்காக குளிர்விப்பான் பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ நியூக்ளியர் ரியாக்டரில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்தை என்ன பண்ணணும் நீக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது தான் இந்த குளிர்விப்பான். ஓகேவா? நீங்கள் ஷார்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? வெப்பத்தை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படக்கூடியதான் இந்த கூலண்ட் குளிர்விப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொடுத்துருக்காங்க. வாட்டர் நீரை யூஸ் பண்ணலாம். தென் ஏர் காற்று. தென் ஹீலியம் ஆர் சம் ஆஃப் த கூலண்ட்ஸ். அதாவது இந்த அணுக்கரு உலையில் பயன்படுத்தப்படுகின்ற கூலண்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா வாட்டர் சொல்ல முடியும், ஏர் சொல்ல முடியும், தென் ஹீலியம். ஓகேங்களா? இந்த 3 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ப்ரொடெக்ஷன் வால்னா என்னங்க சார்? ப்ரொடெக்ஷன் வால்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தடுப்பு சுவர்னு சொல்லுவோம். தடுப்பு சுவர். A thick concentrate lead wall is built around the nuclear reactor in order to prevent the harmful radiations from escaping into the environment. இங்கே என்னங்க சார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபாயகரமான கதிர்வீச்சு சுற்றுப்புற சூழலில் பரவாமல் தடுத்து பாதுகாப்பதற்காக தடிமனான காரியத்தாலான சுவர் அணுக்கரு உலையை சுற்றி கட்டப்படுகின்றன. அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தடுப்பு சுவர்னா ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த அணுக்கரு உலையிலிருந்து வெளிவரக்கூடிய அபாயகரமான கதிர்வீச்சு சுற்றுப்புறத்தில் பரவி பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை நீக்குவதற்காக இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன். மெட்டீரியல்னால் நம்ம என்ன பண்ணுவோம், பொருள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் வாலை என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகேம்மா. ஸோ இந்த டாபிக்ஸில் என்ன பார்த்துருக்கோம், நம்ம நியூக்ளியர் ரியாக்டருடைய காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் எ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அணுக்கரு உலையின் பயன்கள். சரிங்களா? இதை மேபி உங்களை எப்படி கொஸ்டின் கேட்கலாம், 2 மார்க்ஸ் கொஸ்டின் புக் இன்சைட்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தெளிவாக கவனிங்க. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு இன் பவர் ஜெனரேஷன்னா என்னங்க சார்? நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு இன் பவர் ஜெனரேஷன்னா அணுக்கரு உலையானது அதிக அளவில் மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்றன. அணுக்கரு உலையானது அதிக அளவில் மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்றன. தென் செகண்ட் பாயிண்ட் கவனிங்க. There are also used to produce radioisotopes which are used in a variety of applications. Listen, there are also used to produce radioisotopes which are used in variety of applications. பலவிதமான பயன்பாடுகளை உடைய கதிரியக்க ஐசோடோப்புகளை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றது. என்ன சொல்ல வராங்க, பலவிதமான பயன்பாடுகளை உடைய கதிரியக்க ஐசோடோப்புகளை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றன. Then third points கவனிங்க. Some reactors help us to do research in the field of nuclear physics. Some reactors help us to do research in the field of nuclear physics. என்னங்க சார்? அணுக்கரு இயற்பியல் துறையில் ஆய்வினை மேற்கொள்வதற்காக சில அணுக்கரு உலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ரிசர்ச் அப்படின்னா ஆய்வுன்னு சொல்லுவோம்.
அணுக்கரு இயற்பியல் துறையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆய்வினைகளை மேற்கொள்வதற்காக சில அணுக்கரு உலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. தென் லாஸ்ட் பாயிண்ட்ஸ் கவனிங்க. Feeder reactors are used to convert non-fissionable materials into fissionable materials சொல்லி கொடுத்துருக்காங்க. Listen, feeders reactors are used to convert non-fissionable materials into fissionable material என்ன சார்? பிளவுக்கு உட்படாத பொருட்களை பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளாக மாற்றுவதற்கு உற்பத்தி உலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது பிளவுக்கு உட்படாத பொருளை என்ன பண்ண போகிறோம், பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன சொல்ல வராங்க, சில உற்பத்தி உலைகள் பயன்படுத்தப்படுகின்றது. சரிங்களா, ஒரு கிளாஸ் ரீகால் பண்ணுற கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, அணுக்கரு உலையானது அதிக அளவில் மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் சொல்ல முடியும். தென் செகண்ட் பாயிண்ட், பலவிதமான பயன்பாடுகளை உடைய கதிரியக்க ஐசோடோப்புகளை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றது. தென் தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அணுக்கரு இயற்பியல் துறையில் ஆய்வினை மேற்கொள்வதற்காக சில அணுக்கரு உலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. தென் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பிளவுக்கு உட்படாத பொருட்களை பிளவுக்கு உட்படுகின்ற பொருளாக மாற்றுவதற்கு உற்பத்தி உலைகள் பயன்படுத்தப்படுகின்றது. சரிங்களா, ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா. தென் அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லெசன்லேயே இருக்கக்கூடிய லாஸ்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியானா என்னங்க சார்? இந்திய அணுமின் நிலையங்கள். இந்திய அணுமின் நிலையங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தெளிவாக கிளாஸை கவனிங்க. இந்த டாபிக்ஸில் மேபி உங்களுக்கு புக்கு இன்சைட்லேருந்து என்ன பண்ணலாம், மேபி 1 மார்க்ஸ் கேட்கலாம். ஸோ சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Indian Atomic Energy Commission was established in August 1948 by the Department of Indian Scientific Research Committee at Bombay in Maharashtra. Indian Atomic Energy Commission was established in August 1948 by the Department of Indian Scientific Research Committee at Bombay in Maharashtra. 1948 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால் இந்திய அணுசக்தி ஆணையமானது மும்பையில் அமைக்கப்பட்டது. தெளிவாக கவனிங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, 1948 ஆகஸ்ட் மந்தில் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால் இந்திய அணுசக்தி ஆணையமானது மும்பையில் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேபி இதை கூட 1 மார்க்ஸாக கேட்கலாம். சரிங்களா. Then it is the nodal agency for all the research done in the field of atomic energy. அதாவது அணுசக்தி துறையில் நடைபெறக்கூடிய அனைத்து ஆய்வுகளும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. அதாவது அணுசக்தி துறையில் நடைபெறக்கூடிய அனைத்து ஆய்வுகளும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நிறுவனம் ஒன்றும் கிடையாது. அதாவது இந்திய அணுசக்தி ஆணையத்தின் மூலமாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அணுசக்தி துறையில் நடக்கக்கூடிய அனைத்து ஆய்வுகளும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பாருங்க, ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் மேபி உங்களை கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா வாஸ் த ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அணுசக்தி ஆணையத்தின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. கவனிங்க, இந்திய அணுசக்தி ஆணையத்தின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் யாருன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபான்னு சொல்லுவோம். தென் நவ் இட் இஸ் நோன் ஆஸ் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்னு சொல்கிறாங்க. அதாவது தற்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்திய அணுசக்தி ஆணையத்தை பாபா அணு ஆராய்ச்சி மையம் என அழைக்கப்படக்கூடியது. பாபா அணு ஆராய்ச்சி மையம் என அழைக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. தென் அடுத்து பாருங்கள், நியூக்ளியர் பவர் இஸ் த 5th largest source of power in India. நியூக்ளியர் பவர் இஸ் த 5th largest source of power in Indiana. ஒன்றும் இல்லை, இந்திய மின் உற்பத்தியில் அணுசக்தியானது 5வது வளமாக உள்ளது. இந்திய மின் உற்பத்தியில் அணுசக்தியானது 5வது வளமாக உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையம் எதுன்னு கேட்டிங்கன்னா தாராப்பூர் அணுமின் நிலையம்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. என்ன சொல்லிருக்காங்கன்னா பாருங்கள், அதாவது இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் தாராப்பூர். ஓகேங்களா. தென் நவ் தேர் ஆர் எ டோட்டல் ஆஃப் 7 பவர் ஸ்டேஷன்ஸ்
அதாவது இருக்கக்கூடிய மொத்த அணுமின் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு பிளேஸ் மட்டும் உங்கள் புக்கில் கொடுக்கல, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கர்நாடகா கொடுக்காது இருக்காங்க, நீங்கள் அழகாக ரைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ், தென் கர்நாடகா. சரிங்களா? கர்நாடகா பற்றி இங்கே கொடுக்கவே இல்லை, நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. தென் இந்த பிளேஸ் எல்லாமே ஒவ்வொரு ஏக்கெலாம் நம்மளுக்கு பவர் ஸ்டேஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 2 இருக்குது. ஓகேங்களா? கவனிங்க. அதாவது நம்மளுக்கு ஏக்கெலாம் இருக்கக்கூடிய மொத்த பவர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் 1 தான் இருக்கும், ராஜஸ்தானில் 1 இருக்குது, குஜராத்தில் 1 இருக்குது, உத்தரப்பிரதேஷ், தென் கர்நாடகா. ஓகேங்களா? தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அந்த பிளேஸ் என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். இன் தமிழ்நாடு வி ஹேவ் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இன் கல்பாக்கம் அண்டு கூடங்குளம். அதாவது கல்பாக்கத்துலேயும் கூடங்குளத்துலையும் என்ன ஏக்கெலாம் நம்மளுக்கு ஏக்கெலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 அணுமின் நிலையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 பிளேஸை தெளிவாக ஏக்கெலாம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தென் அப்சரா வாஸ் த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் பில்ட் இன் இந்தியா அண்ட் ஆசியா. அதாவது இந்தியா மற்றும் ஆசியாவில் இருக்கக்கூடிய முதல் அணுக்கரு உலைன்னு பார்த்தீங்கன்னா அப்சரா தான். இதை கூட கொஸ்டின் கேட்கலாம். இந்தியா மற்றும் ஆசியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை என்ன அப்படின்னு கேட்டால் அப்சரா. நியூக்ளியர் ரியாக்டர்னா அணுக்கரு உலைன்னு சொல்லுவோம். அப்சரா தான் முதல்ல கட்டப்பட்ட அணுக்கரு உலையாகும். தென் நவ் தேர் ஆர் 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் விச் ஆர் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா. தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த அணுக்கரு உலைகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 22. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி கொஸ்டின் கேட்கலாம். தேர் ஆர் 22 nuclear reactors which are operating in India. Some other operating reactors are. அதாவது இதை தவிர சில செயல்படக்கூடிய அணுக்கரு உலைகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைரஸ், ஃபஸ்ட்டு கூடிய நியூக்ளியர் ரியாக்டர் பார்த்தீங்கன்னா சைரஸ். தென் அடுத்து பார்த்தா துருவா, தென் பூர்ணிமா. சரிங்களா? இந்த 3 நியூக்ளியர் ரியாக்டரையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. மேபி இதை கூட உங்களுக்கு 2 மார்க்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைங்களா? 2 மார்க்ஸ் வந்து 1 மார்க்ஸ் மேபி கேட்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக்ஸோட என்ன பண்ணிருக்கோம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அதாவது அணுக்கரு இயற்பியல் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த கிளாஸில் நாம் மற்றொரு லெசனோட மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.